கிறிஸ்துமஸ் விழாவில் விஜயனுடைய முகத்துல கரிய அள்ளி அப்படியே பூசி விட்டாரு ஆற்காடு நவாப். ஆஹா, காண கண்கோடி வேண்டுமே. இதுல என்ன காமெடினா, ஆற்காடு நவாப் விஜய் அசிங்கப்படுத்துறாரு, கரி அள்ளி மூஞ்சில அப்புறாரு. விஜய் ரசிகர்கள் எல்லாம் சூப்பரே அப்படின்னு கை தட்டுறாங்க. கட்டுப்பாயிட்டாப்ல விஜய். டென்ஷன்ல கிளம்பி போனவனா, இன்னும் பனையூர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வரல, யார்ட்டையும் பேசலைன்னு நமக்கு செய்தி. பாவம், அவர் மனசு இப்படி காயப்படுறது நினைச்சா நமக்கே சங்கடமா தான் இருக்கு. பட் சம்பவம் தரமான சம்பவம். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவா பேச இருக்கிறோம். அந்த வீடியோவையும் நீங்க பார்க்க இருக்கிறீங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. விஜய் மூஞ்சில கரிய பூசவும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் உற்சாகமா கைத்தட்டுவாங்க பாருங்க. எனக்கு என்னமோ விஜய்க்கு ஒரு பெரிய ஆப்பு தயாராயிட்டு இருக்குது. பாவம் புள்ள யாரையும் நம்பி அரசியலுக்குள்ள இறங்கி இருக்குது, சிக்கி சீரழிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, நம்ம வீடியோக்குள்ள செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, திராவிடம் 2.0 ஏன் எதற்கு நூலை தேவைப்படுபவர்கள் கீழே இருக்கக்கூடிய தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம். கிறிஸ்துமஸ் விழா திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் காலங்காலமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அதுல கலந்து கொண்டு எல்லாரும் பேசுவாங்க, உங்களுக்கு நமக்கு தெரியும். அது மாதிரி இப்ப சமீபத்துல திராவிட முன்னேற்ற கழகமும் கிறிஸ்துமஸ் விழா அதுல முதலமைச்சர் பங்கேற்றார். அதே மாதிரி அஇஅதிமுக கூட நடந்துச்சு, நீங்க பாத்திருப்பீங்க. அதே மாதிரி இப்ப நானும் நடத்துறேன், ஏன்னா நானும் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு திருவாளர் விஜயும் ஒரு கிறிஸ்துமஸ் விழா நடத்தினாரு. ஆனா ஒண்ணுங்க, அதுல மட்டும் நீங்க விஜய பாராட்டணும். இளவு வீட்டுக்கு துக்கம் கேட்கறதா இருந்தாலும் அவர் வீட்டு வாசல்லயே அந்த மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் ஹோட்டல் தான், ஒரு தனியார் இதுதான் விடுதி. அங்க கூப்பிட்டு தான் இளவு செத்தவனுக்கும் துக்கம் கேட்பாரு, ஆறுதலை கொடுப்பார். கிறிஸ்துமஸ் விழாவா, அதுவும் எல்லாரும் அங்க வந்துருங்க. எதுவா இருந்தாலும் அவரை போய் பாத்துக்கணும். நீங்க ஆமா பெருமழை வெள்ளமா, நீங்க அவர் ஏதாவது உதவி பண்ணுமா, நீங்க அவரை போய் பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்வார், அரிசி கொடுப்பாரு. அவர் வந்தெல்லாம் என்ன செய்ய மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. எல்லாத்துக்கும் அவரை போய் தான் நீங்க பாக்கணும். எலெக்ஷன் டயத்துல அனைவா ஓட்டுமே நீங்க எல்லாரும் அவர் வீட்டுக்கு போய் ஐயா எங்க ஓட்டு உங்களுக்கு தான் சொல்லிட்டு வரணும்னு எதிர்பார்ப்பான்னு நினைக்கிறேன். அவர் ஓட்டு கேட்டு வருவாரான்னு எனக்கு தெரியல. ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த இளவு வீட்டுல எல்லாரையும் துக்கத்துக்கு இங்க கூப்பிட்டார்ல, வாங்க மகாபலிபுரத்துக்குன்னு சொல்லி அந்த தனியார் விடுதிக்கு எல்லாரையும் அழைச்சி ஒரு கிறிஸ்துமஸ் விழா அதே விடுதியில வச்சு நடத்துறாரு. அந்த விழாவில் பேசுகின்ற பொழுது பல்வேறு திருச்சபைகளை சேர்ந்த பேராயர்கள் எல்லோரும் அதுல பேசுறாங்க. அதுல ஆற்காடு நவாப் பேசுகிறார். ஆற்காடு நவாப் பேசுகின்ற பொழுது அவர் சொல்றாரு, பிரமாதமா பேசுறாரு. உண்மையிலே சார் சூப்பர் சார், வேற லெவல் நீங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, தமிழ்நாடு மிகச் சிறப்பான ஒரு மாநிலம். மத நல்லிணக்கம் இங்கே தலை தோங்குகிறது. மத நல்லிணக்கம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. பொருளாதார வளர்ச்சியில் நாம் தான் முன்னிலை மாநிலம், முதன்மை மாநிலம். நாம தான் முன்னோக்கி நிக்கிறோம், நாம தான் என்ன செய்றோம், டாப்ல இருக்கிறோம் பொருளாதாரத்துல. சூப்பர். பெண் முன்னேற்றம், பெண்களுக்கு பாதுகாப்பு, எது அதான் டேர்னிங் பாயிண்ட். இந்த கதையிலே டேர்னிங் பாயிண்ட், ட்விஸ்ட் அதான். பெண்களுக்கு பாதுகாப்பு, அதில் தமிழ்நாடு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லவும் விஜய் முகத்துல ஆடல. ஏன்னா விஜய் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, ஸ்டேஜா இப்ப ஈரோட்ல மீட்டிங் போட்டு கூட என்ன சொன்னாரு, இப்ப ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மீட்டிங் போட்டாரு பாருங்க ஈரோட்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதான்னு கீழே இருந்து எல்லா தற்குறி கூட்டமும் கத்துச்சு. ஆமான்னு சொல்லிச்சா இல்லையான்னு சொல்லிச்சான்னு தெரியல, என்னச்சோ கத்துச்சுங்க ஓன்னு. இப்ப இங்க உள்ளரங்க நிகழ்ச்சி, ஆற்காடு நவாப் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லவும் விஜய் மூஞ்சி செத்து போச்சு. ஏன்னா நான் 4 நாளைக்கு முன்னாடி போய் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இவரு என்னைய மேடையில வச்சுக்கிட்டு என் கட்சி நடத்துற விழாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்றாரு, என்ன இது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அதுவே அவருக்கு டென்ஷன். அந்த டென்ஷன் அடங்குறதுக்குள்ள அடுத்த டென்ஷன். முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற விஜய் ரசிகர்கள்லாம் சூப்பரே அப்படின்னு கை தட்டிட்டான். எதுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அதை ஆமோதித்து வரவேற்று அங்கிருந்த கூட்டம் கை தட்டுகிறதுன்னு சொன்னா உண்மைய ரொம்ப நாள் மறைக்க முடியாது ராஜா. நீங்க எவ்வளவுதான் நரேட்டிவ் செட் பண்ணாலும், ஒரு டீமை வச்சு கட்டுமையா நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன ஒண்ணும் தெரியாமல அங்க உட்காந்துருக்கோம், 20-22 வருஷமா மீடியால உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் தெரியாமல உட்காந்துருக்கோம். இப்போ கொஞ்ச நாளா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, எலெக்ஷன் நெருங்க ஒரு நரேட்டிவ். என்ன நரேட்டிவ், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத மாநிலத்தில் தான் முதலீடுகள் இந்தியாவிலேயே அதிகமாக குவிகிறதா? யார்கடா கதை விடுறிய?
ஏண்டா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா எவனாவது வியாபாரம் பண்ண வருவானாடா? சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா எவனாவது வந்து கடை திறக்க வருவானா, பிசினஸ் பண்ண வருவானா, தொழில் தொடங்க வருவானா? சரி, அப்படி எவனுமே தொழில் தொடங்க வரலைன்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி பெறுமா? அப்போ நீங்க உங்களுக்கு காண்டு. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கொஞ்சம் பேரை வச்சு பெய்டு காசை அள்ளி இறைச்சி ஒரு டீமை வச்சு ஒரு சில, நான் எல்லாரும் சொல்ல, ஒரு சில பத்திரிகைகளை விலைக்கு வாங்கி தமிழ்நாடு கல்வியில ஒண்ணுமே இல்ல அப்படின்னு எழுத வைக்கிறது. என்ன செய்தார் கல்வி அமைச்சர் அப்படின்னு கேட்க வைக்கிறது. என்ன செய்தார் முதலமைச்சர்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றது. உடனே அது ஒரு பத்திரிகை எழுதுனோம்னா அதை எடுத்துக்கிட்டு ஒரு 4 பேர் யூடியூபுக்கு போறது. முன்னாள் பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், அவங்க ஒன்றுமே நடக்கல, கல்வியில ஒன்றும் சரியில்லை, இங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, விளிம்பு நிலை மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பட்டியல் சமூகத்திற்கு பாதுகாப்பு இல்லைன்னு கதையை கட்டி எழுப்ப வேண்டியது. எதுக்காவது டேட்டா இருக்குதா? நான் என்ன சொல்றேன், திருவாளர் விஜய் அவர்களே, நீங்க வந்து ஈரோட்டுல பச்சையா போய் சொன்னீங்க கல்வியில் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறதுன்னு. நான் டேட்டாவை எடுத்து புதிய தலைமுறை தொலைக்காட்சியில செங்கோட்டையன் கல்வி அமைச்சராக இருந்த பொழுதுதான் இடைநிற்றல் டிராப் அவுட் அதிகம், இப்ப இந்த அரசு வந்த பிறகு குறைத்து இருக்கிறது என்பதை டேட்டாவோட காட்டினேன். உங்க மூஞ்சில நான் கரிய பூசினேன். சரி, இப்ப உங்களை மேடையில வச்சுக்கிட்டே ஆற்காடு நவாப் கரிய பூசி இருக்கிறார். அப்ப விஜய் ஏன் போய் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பேசணும். அதுக்கு முன்னாடி அந்த கண்கொள்ளா காட்சி, எந்த கண்கொள்ளா காட்சி? ஆற்காடு நவாபு பேச, விஜய் ரசிகர்கள் கைத்தட்ட, விஜய் டென்ஷனாக, ஆஹா, நீங்க அந்த காட்சியை கண்டிப்பா பார்க்கணும். தம்பி அதை போட்டு விடுங்கப்பா. Our state of Tamil Nadu is the best example of unity. Ella religion, ella faith, ella creed, we have respect for people. It doesn't mean you're Muslim, Hindu, Christian. In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. And I think we are the second largest economy in India. பாத்துட்டீங்களா? அதான் விஷயம். அப்ப திட்டமிட்டு நீங்க அதை மறைக்க முடியாது. ஆற்காடுவாக உண்மையை சொல்லிட்டு போயிட்டார். நான் என்ன சொல்றேன், திருப்பி சொல்றேன், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு விஜய் சொல்றாரு. ஒருவேளை அவங்க கட்சிக்காரங்க பண்ற சேட்டைகளை வச்சு சொல்றாரான்னு எனக்கு தெரியல. உங்க கட்சிக்காரங்க என்ன பண்றான், அங்க வந்து அந்த பொதுக்கூட்டத்திற்கு வரக்கூடிய பெண்கள், பல பெண்கள், ஒரு சில பத்திரிகையாளர்கள், பெண் பத்திரிகையாளர்களே கடுமையான என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க மீது வந்து ரொம்ப சொல்லுவதற்கு வாய் கூசுகிறது. அவ்வளவு அநாகரிகமான செயல்பாடுகள் எல்லாம் இந்த கூட்டம் பண்ணிருக்கு. சரியா? அதை வச்சு சொல்றாரான்னு எனக்கு தெரியல. எப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சட்டம் ஒழுங்க வந்து சீர்குலைச்சது நீ நடத்தின கரூர் கூட்டம் மட்டும்தான். 41 பேர் செத்து போனா நீ பனையூர்ல வந்து படுத்துட்ட 1 மாசம். சரியா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு விஜய் சொல்றாரு. உண்மையா அப்படின்னு கேட்டேன். நம்ம NCRB-ல நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ, தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம், ஒன்றிய அரசினுடைய டேட்டா புள்ளி விவரங்களை சேகரிச்சு கொடுப்பாங்க. அதுல டாப் 10 ஸ்டேட்ஸ் மற்றும் யூனியன் டெரிட்டரி, எதுங்க ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுங்க அப்படின்னு NCRB-ல போய் நான் தேடுனா கிடைத்த ரிப்போர்ட் என்னமா, டாப் 10 ஸ்டேட்டை நான் சொல்றேன். பெண்களுக்கு பாதுகாப்பற்ற முதல் 10 மாநிலங்கள். முதலிடத்தில் இருப்பது உத்தரப்பிரதேசம். நான் சொல்றது லாஸ்டா வந்த 2023 ரிப்போர்ட். அடுத்தது 2வது இடத்துல மகாராஷ்டிரா, 3வது இடத்தில் ராஜஸ்தான், 4வது இடத்தில் வெஸ்ட் பெங்கால், 5வது இடத்தில் மத்திய பிரதேஷ், 6வது இடத்தில் தெலுங்கானா. ரைட்டா? இதுல உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் டாப் 5ல 4 ஸ்டேட் பிஜேபி ஆளும் மாநிலம். அப்ப 6வது இடத்துல தெலுங்கானா, 7வது இடத்துல ஆந்திர பிரதேஷ் உங்க கூட்டணி ஆட்சி, 8வது இடத்துல ஹரியானா, 9வது இடத்தில் கேரளா, 10வது இடத்தில் ஒடிசா. நான் என்ன சொல்றேன், டாப் 10ல கூட தமிழ்நாடு இல்லையே. நீ வந்து அதுவும் தமிழ்நாடு பெரிய ஸ்டேட், நீ வந்து தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதுனால அது உண்மையாயிடுமா? ரெக்கார்டு அதுதானா? ஏன்டா இப்படி பிக்காளித்தனம் பண்ணிட்டு திடீரிய? களவாணித்தனமா இல்லையா? எச்சத்தனமா இல்லையா? இதெல்லாம் கேவலமா இல்லையாடா உங்களுக்கு? இது என்ன பொழப்பு? நான் சொல்றேன், ஏதாவது ஒரு குற்றம் நடக்குன்னா எனக்கு தெரிஞ்சு அது உன் படத்தை பார்த்துட்டு உன் ரசிகர்கள் பண்ற சில்மிஷ வேலையா தான் இருக்கும். பைக்ல போறான், டர்ரு பொண்ணு போறான். நான் என்ன சொல்றேன், எதுக்காவது கட்டுப்படுறானா? புள்ளத்தாச்சு புள்ள வராதிங்கன்னா அது ஓடி வந்து அங்க நிக்குது, துப்புன்னு காருக்கு பின்னாடி ஓடுது. நீ சொல்லு, நல்லா படிங்க, நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, படிங்கன்னு சொல்றாரு முதலமைச்சர்.
கவலைப்படாதீங்க, படிங்க என்று சொல்லி மாதம் 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் கொடுக்கக்கூடிய முதலமைச்சரை பார்த்து தீய சக்திங்கிறான். அந்த திமுகவை தீய சக்திங்கிறான். எனக்கு நீங்க எக்ஸாமா முக்கியம், நான் பரீட்சை எழுதல, வந்துட்டேன், என் தளபதியை பார்க்க வந்துட்டேன். ஒரு தற்குறி முண்டை அங்க வந்து அவங்க வீட்டுல படிக்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கு, அது படிக்காம அங்க வந்து விஜய் பின்னாடி நிக்குது. இப்ப இந்த இளைஞர்களை சீரழிச்சு வச்சிருக்கிறது நீயா திமுகவா? இதுக்கு யார் பொறுப்பு? நீயா திமுகவா? யாரா தம்பி பொறுப்பு இதுக்கு? யாருன்னு கேட்கிறேன். யாரு தீய சக்தி? பேச்ச பாருங்க. அதாவது 41 பேர் செத்த உடனே அறக்க பறக்க மீட்டிங்க போட்டு அரசு அதிகாரிகளை முடுக்கி விட்டு மிக உடனடியாக எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி இங்க இருந்து கிளம்பி நள்ளிரவு 2 மணிக்கு அங்க போய் கரூர்ல போய் நின்ற முதலமைச்சரை தீய சக்திங்கிறான். 41 பேர் செத்து போனவன அவனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு செல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பறந்து பதுங்குக்குழியில போய் ஒளிஞ்சுக்கிட்டானோ. இவன் பனையூர் பங்களால இருந்து படுத்துக்கிட்டாரு விஜய். பனையூர் பங்களாவில் வந்து படுத்துக்கொண்ட விஜய் தூய சக்தி. ஆமா, களத்தில் நின்றவனா தீய சக்தியா? எந்த ஊர் லாஜிக் இது? எனக்கு புரியவே இல்லை. எந்த ஊர் லாஜிக்? எல்லாருக்கும் நாற்காலி போட்டு எல்லோருக்கும் தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்து கொடுத்து முறையாக கூட்டம் நடத்துறவன் தீய சக்தி. அவ்வளவு வரையும் ஆட்டு மந்த மாதிரி அடைச்சு போட்டு தரையில உட்காந்து வச்சுட்டு ஏசி கேரவன்ல வந்து பேசிட்டு போற நீ தூய சக்தியா? எந்த ஊர் லாஜிக்? நாங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. இன்றைக்கு சாதாரண ஆட்டோ ஓட்டுநர் மகள், ஒரு சலூன் கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு அண்ணனின் மகள், ஒவ்வொரு சாமானிய வீட்டு பிள்ளைகளும் வெளிநாடுகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமை பெண், உயர்வுக்கு படி, அம்பேத்கர் அயலக உதவித்தொகை திட்டம், காலை உணவு திட்டம் என்று சொல்லி இடைநிற்றலை சீரோவாக்கி குறைச்சி தமிழ்நாட்டை கல்வியில முன்னேற்றி இருக்கக்கூடிய திமுக தீய சக்தி. உங்க புசி ஆனந்த் 84 வந்து சொல்லுதாரு, நீங்க வந்து லீவு கிடைக்கலன்னா வேலையை விட்டுட்டாவது வாங்க மாநாட்டுக்குன்னு சொல்றவர். எப்படி லீவு கிடைக்கலன்னா வேலையை விட்டுட்டு தளபதியை பார்க்க வாங்கன்னு சொல்றவன் தூய சக்தி. மனுஷங்களாடா நீங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன், சரி பாப்ப தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்கு? தமிழ்நாடு நீங்க கம்பேரிட்டிவ் பாருங்க. தமிழ்நாடு டோட்டல் கேசஸ் இன் 2023 2023 தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிராக நடைபெற்ற குற்றங்கள் 2943 கிரைம்ஸ் அகேன்ஸ்ட் உமன் வேர் ரெக்கார்டட். ரைட்டா? அதுக்கு முந்தின வருஷம் 2022 9207. அப்ப அதிமுக ஆட்சியில இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி வந்து 2021 குறைச்சு, 2022 குறைச்சு, 2023 இன்னும் குறைச்சிருக்குது தமிழ்நாடு அரசு. நீ அந்த அதிமுகவை கேள்வி கேட்க மாட்டேன். முதலிடத்தில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் 66,381 கேஸ். எவ்வளவு? 66,000. நீ என்ன பேசுற? நீ மகாராஷ்டிரால 47,000, ராஜஸ்தான்ல 45,000, வெஸ்ட் பெங்கால்ல 34,000, கேரளால 15,000 கேஸ் பெண்களுக்கு எதிராக. தமிழ்நாட்டுல 8,943. இது இன்னும் குறைக்கப்படணும், சீரோ ஆகணும். அது எனக்கு மாற்று கருத்து இல்ல. அப்ப மிக சின்ன மாநிலங்களை விட கூட தமிழ்நாடு என்ன செஞ்சிருக்கு? கிரைம் ரேட்டை கட்டுக்குள்ள வச்சிருக்குது. அப்புறம் என்ன? பட்டியல் சமூகத்தினருக்கு பாதுகாப்பு இல்லை. அப்படி ஒரு கதை. இப்ப பட்டியல் சமூகத்தினருக்கு பாதுகாப்பு இல்லை. திமுகவிற்கு யாரெல்லாம் ஓட்டு போடுறாங்கன்னு பாக்குறாங்க. ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள், அவங்க ஓட்ட வரவிடாம செய்யறதுக்கு என்ன வழி? கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள், அவங்க ஓட்ட வரவிடாம செய்வதற்கு என்ன வழி? பெண்களின் ஓட்ட வரவிடாம வைக்கிறதுக்கு என்ன வழி? அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லு, பட்டியல் சமூகத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லு. இதுதான் இவங்களுடைய ஒரு கேவலமான அஜெண்டா. பட்டியல் சமூகத்திற்கு எதிரான குற்றத்தை பொறுத்தளவுல அதுலயும் முதல் இடத்துல என்னதான் இருக்கு? உத்தரப்பிரதேசம். வரிசையா ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா முதல் இடத்துல உத்தரப்பிரதேசம் 15,130 கேஸ் முதலிடம். 2வது இடத்துல ராஜஸ்தான், 3வது இடத்துல மத்திய பிரதேஷ், 4வது இடத்துல மகாராஷ்டிரா. அப்படியே போகுது. அதுலயும் தமிழ்நாடு 9வது இடத்துல இருக்குது. பட்டியல் சமூகத்தினருக்கு எதிரான குற்றங்களில் கூட தமிழ்நாடு 9வது இடத்துல இருக்குது. நான் திருப்பி சொல்றேன், இது இன்னும் குறையணும், எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா முதலிடம் என்று நீங்கள் ஒரு பொய்யை கட்டவிழ்த்து விட்டு பாஜக ஆளும் மாநிலங்களை காப்பாற்ற துடிப்பதும் டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்லி இந்த மாநிலத்தையும் இந்த நாட்டையும் சீரழிச்சிட்டு இருக்கக்கூடிய பாஜக எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு துப்பு கெட்ட பூ அப்படின்னு எங்களையால் காரி துப்பணும் போல தோணுது உன்னைய பார்த்தா. நீ தூய சக்தி. இந்த நாட்டில் வந்து பெண்களுக்கு முறையாக சொத்துரிமையை கொண்டு வந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், பெண்களை காவல்துறையில் சேர்த்தவர் டாக்டர் கலைஞர், ஊருஞ்செரியாக இருக்கக்கூடாது என்று சமத்துவபுரங்களை உருவாக்கியவது திமுக, ஏழை எளிய மக்களின் பசி பஞ்சம் பட்டினியை போக்குவதற்கு நியாய விலை கடைகளை இந்தியாவின் முதல் முறையாக திறந்தது திமுக. நீ அது வந்து உனக்கு தீய சக்தியாடா? மகளிர் உரிமை தொகையை இன்றைக்கு கொடுக்கக்கூடிய திமுகவை தீய சக்தின்னு சொல்ற நீ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்திட்டான் பாஜக காரன். அந்த அரசு
அதுக்கு காந்தியின் பேரை எடுத்துட்டான். அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல உனக்கு. நீ தூய சக்தியா? இந்தடா கதை டிசைனா கதை விட்டுட்டு சுத்திரிய. ஜப்பான்ல சாக்கி சாங் கூப்பிட்டாவ அப்படின்னு இந்த கோவை சார்ல கரகாட்டக்காரன் சொன்ன மாதிரி கதை விட்டுட்டு இருக்கிறேன். தம்பி, நான் திருப்பி சொல்றேன், இதெல்லாம் அந்த காலம். அது இந்த விளம்பரத்துல வசந்தன் கோ காலம் அப்படிங்கிற மாதிரி அது அந்த காலம். எந்த காலம்? தமிழ்நாட்டுக்கு எதிராக நீங்க நரேட்டிவ் செட் பண்ணும்போது எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான். இந்த காலம் இது அப்படி இல்ல. இது செந்தில்வேல்களின் காலம். ரைட்டா? நாட் ஒன்லி செந்தில்வேல்களின் காலம். என்னை போன்ற தோழர்கள், தம்பிமார்கள் உரிச்சு உப்பு கண்ணம் போடுவோம். டேட்டாவோட நிப்போம் களத்துல. டேட்டாவோட ஃபேஸ் பண்ண தயாரா இருந்தா வா பேசுவோம். 1 to 1 உட்காருவோம். பேச தயாரா? யாரு? போற இடத்துல நீ இப்படிதான் அசிங்கப்பட போறீங்க தம்பி. இது வேணாம். தவறான தகவல்களை சொல்லாதீங்க. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு கூச்சமாவே இருக்காதா? உங்களுக்கு உள்ளபடியே கூச்சம் இருக்காதா? சீரியஸா கேட்கிறேன், வெக்கமா இருக்காதா? நிறைவேற்றப்பட்டு கட்டி எழுப்பப்பட்ட சுப்பராயர் மணிமண்டபம் கட்டி எழுப்பவே படவில்லை என்று சொல்லுகிறீர்கள். நீங்க பச்சையா பொய் சொல்ற நீ தூய சக்தியா? கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறீங்களே, ஏசப்பா பொய் சொல்ல சொல்லி கொடுத்தாரா? பைபிள் அப்படித்தான் சொல்லியிருக்கா? பொய் சொல்லணும்னா சொல்லியிருக்கு பைபிள்ல. கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுகிறீர்களே, மனசாட்சி வேண்டாம்? விஜய் அவர்களே, நாகப்பட்டினத்துல நிறைவேற்றப்பட்ட எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று பச்சையா பொய் சொல்றீங்களே, அறிவு வேண்டாம்? இந்த 2024 இப்படி சொல்றான், 2025 இப்படி சொல்றான், இந்த காலத்துல இப்படி சொன்னா எல்லாமே இணையம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு காலம், ஆதாரபூர்வமா உண்மை எடுத்து போடுவாங்க. அந்த அறிவு கூட வேண்டாம்? டிராப் அவுட்டுக்கிறீங்க. ஸ்கூல் பள்ளிகளை மூடிவிட்டார்கள் ஒரு கதையை கிளப்புறாங்க. 207 பள்ளிகளை மூடிவிட்டார்கள். சராசரியா இத்தனை மாணவனுக்கு இத்தனை ஸ்கூல்னு ஒரு கணக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் அந்த எண்ணிக்கையை விட அதிகமாக பள்ளிகள் இருக்கின்றன. நல்ல அறிவோட காதுல வாங்கிக்க. பள்ளிகளின் எண்ணிக்கை இங்கே அதிகம். அப்ப பல பள்ளிக்கூடங்கள்ல ஒரு மாணவன் கூட அட்மிஷன் போடல. அப்படி 200 பள்ளிக்கூடங்கள், ஒரு மாணவன் கூட அட்மிஷன் ஆகாத பள்ளிக்கூடம். ஒரு மாணவன் கூட அட்மிஷன் போடாத பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? என்ன லாஜிக் இது? ஒரு மாணவன் கூட அட்மிஷன் போடலைன்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாணவன் படிக்காம வீட்டுல இருக்கான்னு அர்த்தம் அல்ல. தற்குறி முண்டங்களா? அந்த மாணவன் படிக்காம வீட்டுல இருந்தான்னா ஒன்றிய அரசினுடைய டேட்டா தொடக்க கல்வியில, ஆரம்ப கல்வியில தமிழ்நாட்டுல இடைநிற்றல் 0ன்னு சொல்லுது. அவன் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருந்தானா 0ன்னு எப்படி இருக்கும்? அப்ப நான் பாக்குற நேர்களை பார்த்து கேட்கிற, தமிழ் கேள்வி சொந்தங்களை பார்த்து கேட்கிற, உங்க ஊர்ல யாராவது பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம இருக்கிறாங்களா? எந்த பேரண்டாவது பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம பிறந்த பிள்ளைய ஒரு 2.5-3 வயசு ஆனவனே ப்ரீகேஜில கொண்டு போய் போட்டுருந்தான். எல்கேஜி யூகேஜின்னு அனுப்புறான். யாராவது பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம வீட்டுல வச்சிருக்கான்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போக வேண்டிய பிள்ளை, செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக வேண்டிய பிள்ளை போகாம வீட்டுல இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. ஒரு பிள்ளைய காட்டுங்க. என்ன பேசுறீங்க? அப்போ பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது 200 பள்ளிக்கூடங்களும் ஒரு மாணவர் கூட சேர்க்கல அப்படின்னா என்னன்னா, வேற ஏதோ அதுக்கு பக்கத்துல இன்னொரு பள்ளிக்கூடம் இருக்கு, அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறான். பக்கத்துல பள்ளிக்கூடங்கள் நம்ம ஊர்ல அவ்வளவு பள்ளிக்கூடம் இருக்கு. அதனால இந்த பள்ளிக்கூடத்துல யாருமே இல்லைங்கிறதுனால இந்த பள்ளிக்கூடத்தை இது பண்ணிட்டு அந்த ஆசிரியரை மாணவர்கள் அதிகமாக சேர்ந்து இருக்கக்கூடிய இன்னொரு பள்ளிக்கு அந்த ஆசிரியரை பயன்படுத்துது அரசு. நீங்க அங்க அப்ப அந்த ஆசிரியருக்கு ஒரு ஊதியம் கொடுக்குது அரசு. அந்த ஆசிரியரை இன்னொரு இடத்துல போய் வகுப்பெடுக்க சொல்லுது. இந்த அறிவு கூட இல்ல. சரி, படிச்சிருந்தாத்தவன் பள்ளிக்கூடமும் ஒழுங்கா போகல. எஸ்.ஏ. சந்திரசேகர் ஐயா கையில காலில் ஃபாதர்ஸ் கையில காலில் லைலா காலேஜை சேர்த்து விட்டாரு. படிப்பு வரலன்னு பாதியில படிப்பு விட்டுட்டு வந்த மலுமட்டம் மங்குனி மக்கு. அப்புறம் படிப்பு வரல, அப்புறம் என்ன பண்றது? படிப்பு கொஞ்சம் ஏதாவது படிச்சிருந்தா அறிவு இருந்திருக்கும், இதெல்லாம் யோசிக்கலாம். ரைட், ஓகே, இதை தாண்டி நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. பட் குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு விஜயை வச்சுட்டு அவர் முகத்துல கரியை அள்ளி அப்பி பூசி இருக்கிறாரு. ஆற்காடு நவாப் சார், சூப்பர் சார், விஷ் ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு தான் கூடுதலா சொல்லணும். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்களை முன்பாகவே சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.